கெவினோட நிலைமையை நினைச்சா என் மேல எனக்கு வெறுப்பா இருக்கு. கெவின் கோவப்பட்டானா அதுல நிச்சயமா ஒரு நியாயம் இருக்கும். சரி, கூல் டவுன். இதுவே உனக்கு நடந்திருந்தா நீ சும்மா விட்டுப்பியா? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? பென், மத்தவங்க எல்லாம் எங்க ஆலன்? ஏய், அவன் ஆள் மாறி இருந்தாலும் அவனோட பவர்ஸ் எதுவுமே மாறலையே. என்ன மாதிரி அவன் ஒன்னும் ஆம்னிட்ரிக்ஸை டிபெண்ட் பண்ணி இல்ல, புரியுதா? இது என்னமோ அதிர்ஷ்டத்துக்கு வேலை செய்யுது. நான் நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா நடக்கும். பாத்துக்கல, இது ஒரு ஆக்சிடென்ட்டா நினைச்சு நம்ம கெவின் மறந்தாதான் நல்லது. எனக்கு தெரியாது. இது ரொம்ப தப்பாச்சு. ஏன்னா நீ அவங்க கூட தான் இருந்திருக்கலாம். அவனோட மெயின் ப்ராப்ளம் அது இல்ல, அவனுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் அதிகம். உன்னோட மைண்டை இப்ப நான் கண்ட்ரோல் பண்றேன். நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. இன்னைக்கு கரெக்டா நடு ராத்திரியில குவென் நீ பிளானட்டோரியத்துக்கு அழைச்சிட்டு வர. எனக்கு தேவை குவெனோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது. இன்னைக்கு நைட்டு நான் பிளானட்டோரியம்ல மூன் லைட்டை ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஃபீல்ட் வழியா யூஸ் பண்ண போறேன். அதை யூஸ் பண்ணி அவ பவரை அப்சார்ப் பண்ணுவேன். இந்த பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அவகிட்ட எந்த பவரும் இருக்காது. நீ தனியா வந்தது தப்பு ஆலன். இதை நான் அவகிட்ட சொன்னா நிச்சயம் அவ வரவே மாட்டான். இதெல்லாம் அவகிட்ட போய் சொல்லணும்னு நான் உன்கிட்ட சொல்லல. ஏய், நீ சொல்றத அப்படியே சொல்லணும்னு தானே என்கிட்ட சொன்ன. நீ ரொம்ப வீக்கானவ, அது உனக்கும் தெரியும், உன்னோட டீம்மேட்ஸ்க்கும் அது நல்லா தெரியும். அவ சொல்றத நம்பாத ஆலன். முதல்ல போய் அவளை அழைச்சுக்கிட்டு வா. அவகிட்ட கெஞ்சி பாரு, அவளை மிரட்டி பாரு. வேணும்னு அவ கால்ல விழுந்தாவது கூட்டிட்டு வா. இந்தா, இப்படி பேசி பொண்ண டிஸ்ட்ராக்ட் பண்றா. எவ்வளவு ஸ்பீடா போறேன்னு பாக்க. ஒருவேளை பென் இதுக்கு தடையா நின்னானா? டெஸ்ட் ட்ரை பண்ணிடு. ஓகே. ஒரு தடவை நீ தப்பிச்சிட்ட பென், இந்த தடவை அப்படி நடக்காது. நான் சொல்றத நம்பு குவென். கொஞ்ச நேரம் தனியா வெளியே சுத்திட்டு வந்தானா சரியாயிடுவான். ஏதோ ஓகே ஆனா சரி. கிட்டத்தட்ட பிடிச்சிட்டேன். எதுக்காக என்னை இப்ப தடுத்து நிறுத்தின? தனியா இல்ல, ஒன்னான்னு சொல்லு. நாளைக்கு மீட் பண்ணலாம். ஏய், என்ன இவ்வளவு சீக்கிரமா விட்டுட்டு கிளம்புற குவென்? தினமும் நான் போய் புக்ஸை படிச்சே தீரணும். ஸ்கூலுக்கு லீவ் போடுற மாதிரி ஒரே ஒரு நாள் லீவ் போடக்கூடாதுங்களா? ஏன் இந்த மாதிரி ஷேக் ஆகுது? இதுவும் பென்னோட பிளானா தான் இருக்கணும். அவ சேட்டலைட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானா? கண்டுபிடிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நாம பிரிட்ஜுக்கு போயிடணும். ஐடி மாஸ்கை ஃபிக்ஸ் பண்ண முடியலையா? எனக்கு அது தேவையில்லை. அப்படி போடு. அதான் நானும் சொல்லிட்டு இருந்தேன் கெவின். இவன் உனக்கு ஆட்சேபம் இல்லைன்னா என் கூட வரியா? எங்க? எதுக்கு? ஒரு சேஞ்ச்காக கார் ரேசிங் பார்த்துட்டு வரலாம் வா. எனக்கு கார் ரேஸ் தான் பிடிக்காது. எனக்கு பிடிக்கும். நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். என்ன கூட்டிட்டு போறியா? இங்க வர ரொம்ப லேட் பண்ணிட்டீங்களே. தனியா இங்கேயே உட்காந்து எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. நீ தப்பிச்சு ஓடுனதை மறந்துட்டியா? வேணும்னா இப்பவும் தப்பிச்சு ஓடிடு. என்னைக்காவது ஒரு நாள் நானும் கார் ரேசிங் பண்ணணும் பாரு. என்ஜாய் பண்ணுங்க கெவின். நம்ம ரெண்டு பேரும் நைட்ல பேட்ரோல் போறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நீ தூக்கத்துல உளறியா பியர்ஸ்? உங்க எல்லாரையும் நான் இன்னைக்கு தனியா பீட் பண்ணிருக்கேன். உங்க பவர்ஸை யூஸ் பண்ணியும் என்ன உங்களால தடுக்க முடியல. நான் இன்னும் என் பவர்ஸை யூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கு என்ன அவசியமும் இல்லையே. சூப்பர் ஐடியா. நைட் நடக்கிற கிரைம்ஸ் எல்லாம் நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும். பேங்க் கொள்ளைக்காரங்க, ட்ரெயின்ல திருடுறவங்க எல்லாரையும் பிடிச்சிடலாம். இந்த நைட் பேட்ரோலிங் ஐடியா எனக்கு பிடிச்சிருக்குப்பா. இந்த சேட்டலைட் ரொம்ப ஆபத்தான இடம் பியர்ஸ். இங்க சேஃப்டி இல்லைன்னு அதனாலதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். கெவின், என் கையை விடுறியா? நீ என் கூட வந்தே ஆகணும் குவென். நம்ம பிளானட்டோரியம்க்கு போலாம். ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? பிளானட்டோரியம்க்கு போறீங்க? நான் கூட அங்க போய் ரொம்ப நாளாச்சு. லேசர் ஷோ இருக்கும், ராக் மியூசிக்லாம் கலக்கலா இருக்கும். ஆடலாம், பாடலாம். லெட்ஸ் கோ.